Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்னைக்கு பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்ல ப்ரீவியஸ் இயர்ல 9th யூனிட்ல கேட்ட ஒரு क्वेश्चனை சால்வ் பண்ணி காட்ட போறேன். அதுக்கு முன்னால நீங்க சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல நிறைய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பிரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், அதை நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். PGTRB மேத்ஸுக்கான ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் இருக்கு, கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கு, MCQs பேட்ச் இருக்கு, டெஸ்ட் பேட்ச் இருக்கு. டெஸ்ட் பேட்ச்ல டெஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆப்ல கொடுப்பேன், ஆன்சர்ஸை ரெக்கார்டட் வீடியோஸா கொடுப்பேன், எக்ஸ்பிளனேஷன் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இருக்கும். MCQs ஒரு 5000 MCQs இருக்கும், அதுக்கும் நல்ல ஷார்ட்கட்ஸ் எல்லாமே சொல்லி எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருப்பேன். நீங்க வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்க. கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தா காண்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய பிளேலிஸ்டையும் ஷார்ட்ஸையும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்க சாட்டிஸ்ஃபைடா இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்க. இல்ல பாருங்க, நம்மளுக்கு ஒரு ஜாயிண்ட் பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஜாயிண்ட் பிடிஎஃப் கொடுத்துருக்கு, வேரியன்ஸ் ஆஃப் x1 given x2 கேட்டிருக்கு. வேரியன்ஸ் ஆஃப் x1 given x2 கேட்டிருக்கு. இல்ல பாத்தீங்கன்னா வேரியன்ஸ் ஆஃப் xக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனரலா வேரியன்ஸ் ஆஃப் xக்கான ஃபார்முலா e of x square minus e of x the whole square. அப்போ நம்மளுக்கு variance of x1 given x2 னு வெச்சுக்கோங்க. variance of x1 given x2 அப்படினா இது அப்படியே போடுங்க. e of x square என்ன வேரியபிள் இருக்கோ அது. அப்ப e of x1 square given x2 minus இங்க e of x the whole square. e of x1 given x2 the whole square. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஃபைனல் ஆன்சர். இதுல நம்ம ஒண்ணொண்ணா கண்டுபிடிச்சு இதுல கூட சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்போ இதுக்கு அடுத்து e of x னா என்ன? e of x னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x, இன்டெகிரல் ஓவர் x x f of x dx. சரியா? x into f of x dx. அப்ப நம்மளுக்கு e of x1 given x2 கண்டுபிடிக்கணும்னா e of x1 given x2 னா இன்டெகிரல் ஓவர் x1 x1 into f of x1 given x2 dx1. சரியா? சொல்றது சரிதானா? e of x னா x f of x dx. இங்க வேரியபிள் என்ன இருக்கு? x1 given x2 இருக்கு. அப்ப x1 f of x1 given x2. அப்ப இதுல நமக்கு f of x1 x2 தான் கொடுத்திருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? f of x1 given x2 கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? f of x1 given x2 is equal to join PDF by இந்த வேரியபிளுக்கான marginal PDF. இதுல join PDF தான் கொடுத்திருக்காங்க. நம்ம அதுல இருந்து இதுக்கான marginal PDF நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? f2 of x2 கண்டுபிடிக்கணும். marginal PDF of x2. அதுக்கு ஃபார்முலா என்னது? இன்டெகிரல் ஓவர் x1 f of x1 x2 dx1. f of x1 x2 dx1. சரிதானா? அப்ப இன்டெகிரல் ஓவர் என்னது? x1. x1 க்கான லிமிட் என்னன்னு பாருங்க, 0 to x2. இன்டெகிரல் 0 to x2 21 x1 square into x2 cube dx1. x1 வச்சு தான் நம்ம என்ன செய்ய போறோம்? இன்டெகிரேட் பண்ண போறோம். அப்ப x2 நம்மளுக்கு கான்ஸ்டன்ட், x2 cube 21 கான்ஸ்டன்ட். இத மட்டும் இன்டெகிரேட் பண்ணுங்க. x1 cube by 3. லிமிட் என்னது? 0 to x2. இந்த 21 3 கேன்சல் ஆகி 7 வந்துரும். அப்ப 7 x2 cube. இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா x2 cube. அப்ப 7 x2 power 6. 7 x2 power 6. இப்ப இதுல இருந்து நீங்க இதுல இருந்து நம்ம என்ன செஞ்சிரலாம்? f of x1 given x2 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்ப f of x1 given x2 என்ன வரும்? இந்த ஃபார்முலா எல்லாம் தெரிஞ்சாதான் இது ஈஸியா போட முடியும். f of x1 x2, f of x1 x2 இந்த இருக்கு 21 x1 square x2 cube by f2 of x2 எவ்வளவு? 7 x2 power 6 equal to 3 x1 square by x2 power 3. x1 square by
x2 power 3. இது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? f of x1 given x2 கண்டுபிடிச்சிருக்கோம். இனிமே நம்ம என்ன செய்யணும்? e of x1 given x2 கண்டுபிடிக்கணும். e of x1 given x2 கண்டுபிடிக்கிறதுக்கு integral over limit என்னதுதான்? over integration over x1. அப்ப லிமிட் என்ன? 0 to x2. இந்த இருக்கு பாருங்க, x1 ஓட லிமிட் 0 to x2. x1 into f of x1 given x2. இந்த இருக்கு 3x1 square by x2 cube dx1. இப்ப இன்டகிரேட் பண்ணுங்க. இதை இன்டகிரேட் பண்ணனா 3 கான்ஸ்டன்ட், x2 cube கான்ஸ்டன்ட், மிச்சம் என்ன இருக்கு? x1 ஸ்கொயர், இங்க ஒரு x1 cube இருக்கு. அப்ப x1 power 4 by 4. லிமிட் என்னது? 0 to x2. அடுத்து அப்ப நம்மளுக்கு என்ன வந்துரும்? ஈக்குவல் டு இங்க எழுதணும். இதெல்லாம் தேவையில்லை, இனிமே அடுத்து எழுதி தானே வேணும். பாத்தீங்கன்னா இங்க என்ன வரும்? 3 by 4 x2 cube into x2 power 4 equal to 3 by 4 x2 னு கிடைக்கும். 3 by 4 x2. இது எதுக்கான வேல்யூ? e of x1 given x2. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? e of x1 square given x2 கண்டுபிடிக்கணும். equal to integral over x1 x1 square into என்ன போடணும்? f of x1 given x2 dx1. சரிதானா? இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. e of x1 given x2 அது இந்த இருக்கு. அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? e of x1 square given x2 கண்டுபிடிக்க போறேன். அப்ப x1 square into என்ன இருக்கோ அது அப்படியே எழுதிக்கணும். x1 square. அதுக்கு அப்புறம் அதுக்கான ப்ராபபிலிட்டி f of x1 given x2. f of x1 given x2 இந்த இருக்கு. லிமிட் 0 to x2 x1 square into இது என்னது? 3 by x2 cube into x1 square dx1. என்ன வருதுன்னு பாப்போமா? e of x1 given x2 வேல்யூ இந்த இருக்கு. இது என்னது? e of x1 given x2. e of x1 given x2. நான் e of என்ன கண்டுபிடிக்க போறேன்? x1 square given x2 கண்டுபிடிக்க போறேன். e of x1 square given x2 கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும்? x1 square given x2 கண்டுபிடிக்க போறேன் இல்லையா? e of x1 square given x2. இதுல இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துருங்க. 3 by x2 cube கான்ஸ்டன்ட். இங்க என்ன இருக்கு? x1 square, இங்க ஒரு x1 square. அப்ப x1 power 4. அப்ப இன்டகிரேட் பண்ணும்போது x1 power 5 by 5 லிமிட் ஓவர் x2. அப்ப 3 by 5 இங்க x2 cube into x2 power என்னது? 5 equal to 3 by 5 x2 square. ஒரு 3 வரைக்கும் கேன்சல் ஆயிடும். அப்ப x2 square நம்மளுக்கு என்ன செய்யும்? மிச்சம் இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையானது எதுதான்? 3 by 5 x2 square. இதுல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சரியா? e of x1 square given x2 எவ்வளவு? 3 by 5 x2 square. அப்ப கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? எல்லாத்தையுமே அழிச்சிடலாம். நம்மளுக்கு என்ன மட்டும்தான் வேணும்? இந்த இருக்கு. e of x1 given x2 எவ்வளவு? 3 by 4 x2. e of x1 square given x2 எவ்வளவு? 3 by 5 x2 square. எல்லாத்தையும் அழிச்சிட்டு நான் இப்ப என்ன செய்ய போறேன்? வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போறேன். வேரியன்ஸ் இந்த இருக்கு. இதுதான் என்னது? நம்மளுடைய வேரியன்ஸ் ஆஃப் x1. e of x1 square given x2 3 by 5 x2 square minus 3 by 5 x2 square minus 3 by 4 x2 the whole square. e of x1 square given x2 minus e of x1 given x2 the whole square. ப்ராப்ளம் ரொம்ப பெரிய ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமும் நம்மளுக்கு PGTRBல இந்த மாதிரி லெங்தியான ப்ராப்ளம். இதுல பாத்தீங்கன்னா கண்டிஷனல் PDF கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் முதல்ல மார்ஜினல் PDF கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் கண்டிஷனல் PDF கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் கண்டிஷனல் மீன், அதுக்கப்புறம் கண்டிஷனல் வேரியன்ஸ். இவ்வளவு ஒரே ப்ராப்ளத்துல அப்ளை ஆகிற மாதிரியான ஒரு லெங்தியான ப்ராப்ளம் இது. அப்ப 3 by 5 x2 square minus 9 by 16 x2 square. Simplify பண்ணி என்ன ஆன்சர் போட்டுக்கோங்க. 3 by 5 x2 square minus
9/16 x2 square 80 LCM எடுத்தீங்கன்னா இங்க 3 16 48 x2 square இங்க ஒம்பிட்டன்ஸ் 45 x2 square equal to 3/80 x2 square. இது ஒரு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட क्वेश्चन தான். நான் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கல, ஆப்ஷன் வேணா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இவ்வளவு லெங்தியான ப்ராப்ளம்ஸும் நம்மளுக்கு வருது அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? ஏல இருக்கு ஆன்சர். 3/80 x2 square, 2/80 x2 square, 1/80 x2 square, 4/80 x2 square. இந்த 4 ஆப்ஷன் அங்க கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய ஆன்சர் என்னதுதான்? 3/80 x2 square அப்படிங்கிறது தான். அதாவது நல்லா இது பண்ணிக்கோங்க, ஆன்சர் வந்துச்சு. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கறத இன்னொரு தடவை நான் சொல்றேன். வேரியன்ஸ் ஆஃப் x1 given x2 கேட்டிருக்கு. அப்போ ஃபார்முலா என்னது? இதுதான் நம்மளுக்கு வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா. e of x square minus e of x the whole square. அப்ப e of x1 square given x2 minus e of x1 given x2 the whole square. நம்மளுக்கு e of x க்கான ஃபார்முலா என்னன்னு பாத்துக்கோங்க. இன்டெகிரல் x f of x dx. அதாவது இதுல e of x1 given x2 அப்படினா நம்மளுக்கு என்ன ஒரு இன்டெகிரல் ஓவர் x1. இது என்னதோ அதுக்கான pdf f of x1 given x2 கண்டுபிடிக்கணும். அப்ப நம்மளுடைய வர்க் என்னன்னா, இங்க ஜாயின் pdf கொடுத்திருக்காங்க, அதுல இருந்து நம்ம கண்டிஷனல் pdf கண்டுபிடிக்கணும். ஜாயின் pdf ல இருந்து கண்டிஷனல் pdf கண்டு அப்படிங்கிறது என்னது? இன்டெகிரல் ஓவர் x1 into f of x1 x2 dx. x1 கிடையாது. f2 of x2ங்கிறது என்னது? f of x1 x2 dx. சரிதானா? இது இந்த ஃபார்முலால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா ப்ராப்ளத்தை ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். இப்ப ஃபார்முலாவை திரும்ப ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒருவேளை ப்ராப்ளம் புரியலைன்னா இன்னொரு தடவை பாருங்க, நல்லா புரிஞ்சிடும். இதுல கொடுத்திருக்கக்கூடிய மார்ஜினல் பிடிஎஃப்ல ஜாயின் பிடிஎஃப்ல இருந்து நம்ம முதல்ல மார்ஜினல் பிடிஎஃப் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் கண்டிஷனல் பிடிஎஃப் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் கண்டிஷனல் மீன், அதுக்கு பிறகு கண்டிஷனல் வேரியன்ஸ். இதுதான் நம்மளுக்கு ப்ரொசீஜர். இதை தான் நான் கண்டுபிடிச்சு காட்டியிருக்கேன். இது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை ஈஸியாக ஷார்ட்டாக இது ஷார்ட்டாக இதுக்கு மேலே ஷார்ட்டாக போடவே முடியாது. இதுதான் இவ்வளவுதான். இது அதாவது இப்போ ரொம்ப லெங்தியான ப்ராப்ளமே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. வி ஹாவ் டு ஒர்க் அவுட், அவ்வளோதான். நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால ரொம்ப டைம் ஆயிருக்கு. நீங்களாவே ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா, ஒரு தடவை நல்லா பார்த்துட்டு செல்ஃபாக ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிஜிடிஆர்பி மேத்ஸுக்கான ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டு இதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் இருக்குது. பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு, சேனலுக்கு இதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் இருக்குது. ஓவியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த இதுவும் லிங்க்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் கிளாஸஸ் நல்லா வாட்ச் பண்ணிவிட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள்.